என் பெயர் ஜி விஜயலட்சுமி, துளசியாபட்டத்திலேருந்து வந்திருக்கேன். இஸ்லாமியர் என்றால் என்ன? அதில் 2 பிரிவாக இருக்கிறீங்க. எத்தனை பிரிவு இருக்குது? ரஜாத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க சில பேர். அப்படின்னா என்ன விளக்கம் தேவை? அதாவது இஸ்லாத்தில் எத்தனை பிரிவு இருக்குன்னு அவங்க கேட்குறாங்க. இஸ்லாத்தில் பிரிவே கிடையாது. முஸ்லீம்களில் பிரிவு இருக்கிறது. 2க்கு வித்தியாசம் இருக்கிறது. இஸ்லாத்தில் பிரிவு என்றால் குர்ஆன்லையோ நபிகள் நாயகத்தினுடைய அறிவுரையிலையோ முஸ்லீம்கள் இத்தனை வகையாக இருக்கிறாங்க அப்படின்னு பிரிச்செல்லாம் சொல்லப்படவே இல்லை. முஸ்லீம்களுக்குள்ள பல காரணங்களுக்காக பல பிரிவுகள் ஏற்படுகிறது. எப்படி ஏற்படுது? நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, மரைக்காயிரும்பீங்க. நீங்கள் முஸ்லீம்களில் மரைக்காயரு, ராவுத்தரு, லெப்ப, தக்னி, இப்படி எல்லாம் சில சொற்களை நீங்கள் கேள்விப்படுவீங்க. இதெல்லாம் எதனால் ஏற்படுது? 2 விஷயத்தெல்லாம் பிரிவு ஏற்படுதுங்க. ஒன்று, அவங்க சார்ந்த தொழில் அடிப்படையில் பிரிவு. இன்னொன்று, மார்க்கத்தை புரிந்து கொள்வதில் ஏற்படுகிற பிரிவு. இந்த மரைக்காயருங்கிறது இருக்குல்ல, மரைக்காயர் என்பது மரக்கலாயர், மரக்கலாயர் என்பதுதான் மரைக்காயர் என்று மாறுகிறது. மரக்கலம்டா என்ன? கப்பல், படகு, தோணி, மரக்கலம்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த மரக்கலம் சார்ந்த தொழில் பண்ணாங்கல்ல, அவங்கள மரைக்காயர்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அதாவது கப்பலில் போய் வெளிநாட்டில் சரக்கை ஏற்றிட்டு வந்து நம்ம நாட்டில் விற்கக்கூடியவர்களாக கடல் வாணிகம், சுருக்கமாக சொல்ல போனால் கடல் வழியாக வியாபாரம் செய்தவர்கள் மரக்கலாயர்கள், மரக்கலத்தின் மூலமாக தொழில் செய்தவர்கள்னு சொல்லப்பட்டாங்க. மரக்கலாயர் மரக்கலாயர்னு சொல்லிக்கொண்டே வந்து பிறகு மரைக்காயர்னு ஆயிடுச்சு. இது ஒரு ஜாதியா? செஞ்ச தொழிலுக்காக உள்ள பேர். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க முஸ்லீம்கள்? அவங்களுக்கு மரக்கலமே தெரியாது, மரக்கலத்தில் ஏறக்கூட மாட்டாங்க, மரைக்காயர்னு போட்டுக்கிறாங்க. அந்த தொழிலை செய்யும் போது அதை போட்டால் ஒரு நியாயம் இருக்கிறது. அந்த தொழில் செய்யலைன்ற உடனே இப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னால் நாங்கள் கடற்கரை பகுதியில் இருக்கிறவங்கெல்லாம் மரைக்காயர்னு சொல்லிக்கிறாங்க. இது இஸ்லாம் அனுமதிக்காத ஒரு விஷயம். ராவுத்தருங்கிறாங்க. ராவுத்தர்னா என்ன? குதிரையை பயிற்றுவிக்கக்கூடியவர், குதிரைக்கு பயிற்சி அளிக்கக்கூடியவர்னு அர்த்தம். மாவுத்தர்னா யானையை, மாவுத்தம்பாங்கல்ல, யானைக்கு ட்ரைனிங் கொடுக்குறால மாவுத்தம்பாங்க, குதிரைக்கு ட்ரைனிங் கொடுக்குறால வந்து ராவுத்தம்பாங்க. முஸ்லீம்கள் என்ன பண்ணாங்க? அந்த காலத்தில் அரபு நாட்டிலேருந்து குதிரையை இறக்கி அதுக்கு பயிற்சி கொடுத்து அதை இங்கே உள்ள ராஜாக்களுக்கு விற்பாங்க. குதிரைக்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்து கட்டளைக்கு கட்டுப்படுற மாதிரி, வேகமாக ஓடுற மாதிரி இந்த பாஷையெல்லாம் சொல்லி கொடுத்து அரபு நாட்டு குதிரை இறக்குமதி பண்ணி அதை பயிற்சி கொடுத்து அதை விற்கிறவங்களுக்கு பேர் என்னது? ராவுத்தர். அது மாதிரியான தொழிலை முஸ்லீம்கள் தான் அந்த காலத்தில் செஞ்சாங்க. அதை செஞ்சவங்களுக்கு பேர் என்ன? ராவுத்தர். ஆனால் இப்போவும் ராவுத்தருங்கிறான். குதிரையே கிடையாது, இப்போ குதிரையும் கிடையாது, பயிற்சியும் கிடையாது. இவன் என்ன பண்ணுறான்? ராவுத்தருங்கிறான். ஏப்பா நீ குதிரையா பயிற்சி பண்ணுற, இப்போ எதுக்கு உன்னை ராவுத்தர்னு சொல்லிக்கிற? அப்போ இது இவங்களா செஞ்சுக்கிறாங்க. இது ஒரு விஷயம். இந்த மாதிரி அதே மாதிரி வந்து பட்டாணியர்கள், பட்டாணிகள்னு சொல்லுவாங்க. பட்டாணினா என்ன? அது உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஒரு ஏரியாவுக்கு பேர் பட்டான். அந்த ஏரியாவில் ஒரு வகுப்பு கலவரம் வருது. அந்த கலவரம் வந்தவுடனே அந்த மக்கள் என்ன செய்கிறாங்க? பாதுகாப்புக்காக வேண்டி தமிழ்நாடு அமைதி பூங்கா, இன்னைக்கு மற்ற மாநிலங்களோட ஒப்பிட்டால் தமிழ்நாடு தான் அமைதி. இந்த மத கலவரம் கம்மியாக இருக்கிற மாநிலம் எது? இந்தியாவிலே தமிழ்நாடு தான். வேற எல்லா மாநிலத்தை விடவும் நல்லிணக்கம் கூட உள்ள மாநிலம்னு பெருமை எடுத்துக்கொள்ளலாம். அப்போ தமிழ்நாட்டை நோக்கி அவங்க என்ன செய்கிறாங்க? பட்டான்கிற ஊர்ல இருந்து அகதிகளாக இடம்பெயர்ந்து அகதினா வேறு நாட்டிலேருந்து வரணுமா, ஒரு நாட்டுக்குள்ளேயே என்ன செய்கிறாங்க? புலம்பெயர்ந்து இங்கே வர்றாங்க. வந்து குடியேறவர்கள் பட்டான்காரங்க, பட்டான்காரங்கன்னு சொல்லி அவங்க உருது பேசுவாங்க. ஏன் உருது பேசுகிறாங்கன்னா, உருது பேசுகிற ஏரியாவிலேருந்து வந்தவங்க, அது பட்டாணியர்கள்ட்டாங்க. அப்போ அது வந்து அவங்க ஒரு இடத்துலேருந்து வந்ததுனால அவங்களுக்கு உள்ள ஒரு பேர். இப்போ ஏன் நீ பட்டாணி? இப்போ தமிழ்நாட்டுக்கு வேண்டிய மறைய பட்டாணி, பட்டான்கிற ஊரில் இருந்தால் தான் பட்டாணின்னு சொல்லணும். நம்ம அந்த ஊரை விட்டுட்டு இங்கே வந்துட்டோம்னு சொன்னால் இப்போவும் பட்டானா? இப்போ இப்படி சொல்லக்கூடாது. இப்படி அவங்க சார்ந்திருக்கிற தொழில், இருக்கிற இடம், இதை வைத்து சில பிரிவுகளாக இருக்கிறாங்க. இது இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லாத பிரிவு. இன்னும் சிலது என்னன்னு கேட்டால், மார்க்கத்தை புரிந்து கொள்வதில் ஏற்பட்ட குழப்பம். இப்போ இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் அல்லாஹ்வை தான் வணங்கணும், நபிகள் நாயகம் தான் நமக்கெல்லாம் தலைவர், மனிதர்கள்லாம் எல்லாருமே சமம், பிறப்பின் அடிப்படையில் யாரும் ஏற்றதாலும் கிடையாது, இது இஸ்லாம். இதை புரிஞ்சுக்கிறாம ஒரு சாரார் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், இல்லை மனிதர்கள் எல்லாம் சமம் கிடையாது, மனிதர்களே நபிகள் நாயகத்தினுடைய குடும்பம் இருக்காங்கல்ல அவங்க ஒரு தனிப்பிறவி,
அவங்க வாரிசுகளுக்கு தனி அந்தஸ்து இருக்கிறது அப்படின்னு ஒரு கூட்டம் பிரிஞ்சாங்க. அவங்க பேர் ஷியா. ஷியாங்கிறாங்களே ஈரானில் இருக்கக்கூடிய உங்களுடைய கொள்கை என்ன? எல்லா மனிதனும் சமம் கிடையாதான், நபிகள் நாயகத்தினுடைய வழித்தோன்றல்கள் மட்டும்தான் சிறந்தவங்களாம் அப்படின்னு ஒரு கொள்கையை வைத்துக்கொண்டு அவங்க பிரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ இஸ்லாத்தை தப்பாக புரிஞ்சதுனால. இது எதனால உண்டானது? தொழில்னால உண்டாவல. இஸ்லாம் என்ன சொல்லுதுங்கிறது விளங்காம தப்பாக புரிந்து கொண்ட உடனே அது ஒரு கொள்கை, இது ஒரு கொள்கையாக போயிடுது. இப்போ அவங்க கேட்குற என்ன, இப்போ நஜாத்துக்காரங்கிறாங்க, எங்களை தான் சொல்கிறாங்க நஜாத்துக்காரங்கன்னு எங்களை சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால், இந்த தர்கா வழிபாடு, வரதட்சணை, இந்த மாதிரியான தீவிரவாதம் இதையெல்லாம் எதிர்த்து நாங்கள் பிரச்சாரம் பண்ணும் பொழுது ஆரம்ப காலத்தில் நஜாத் என்ற பெயரில் ஒரு பத்திரிகை நடத்தணும். இப்போ அது இல்லை, நம்ம நடத்தலை. அந்த பத்திரிகையை நடத்தி முதல்ல இந்த செய்தியை சொன்னதுனால நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க, நஜாத்துக்காரங்கன்னு சொல்ல ஆரம்பித்து நமக்கு பேரை நம்மளை ஒரு ஜாதி மாதிரி ஆக்கி விட்டாங்க. இப்போ நமக்கு முன்னாடியே தெரியுது எப்படி இந்த பெயர்கள்லாம் உண்டாகுதுன்னு சொல்லிட்டு. அதனால் இதெல்லாம் இஸ்லாத்தில் நஜாத்துன்னு இருக்குது, சுன்னத்து ஜமாத்து அல்லது ஷியா இதெல்லாம் கிடையாது. இவங்களாம் உண்டாகி கொண்டார்கள். எல்லாருமே ஒரே முஸ்லீம் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு.